தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். தமிழ் டெக்கோட டாப் ஆப் சீரிஸ் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதோட வீடியோ நம்பர் 2 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த மாதிரி அடுத்த மிக முக்கியமான ஆப்ஸ், அதாவது டாப் ஆப் சீரிஸில் மஸ்ட் ஆப் ஆப்ஸ் எபிசோட் நம்பர் 2 வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் புதிதாக இருந்தாலும் சரி, பழையதாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நான் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மிக முக்கியமான 5 ஆப்பை வந்து போன வாரம் பார்த்தோம். ஸோ எந்தெந்த ஆப் என்னென்ன விஷயங்கள் பண்ணுது, உங்களுக்கு எந்தெந்த ஆப் எப்படியெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல இன்னும் உங்களுக்கு பல வீடியோஸ் தமிழ் டெக்ல நாங்கள் கொண்டு வந்துட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஐடி மற்றும் எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அங்கேயும் பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்று நம்முடைய லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப் கேம் ஸ்கேனர். கேம் ஸ்கேனர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஆப். அதோட ஒரு ஃபுல் ரிவ்யூ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட மிக இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு எக்ஸலன்ட் ஸ்கேனர் இந்த ஆப். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் உங்கள் கையில் கிடைக்கிற எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பராக இருந்தாலும் சரி, பில்லாக இருந்தாலும் சரி, பத்திரமாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே வந்து ஒரு இமேஜ் எடுக்கிறதன் மூலமாக அந்த இமேஜை டேரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணது போல் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ். ஜஸ்ட் உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போதும். அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு எந்தெந்த கார்னர்ஸ் வேணுமோ அந்த கார்னர்ஸில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இமேஜ் வந்து தெரியும். ஸோ கரெக்டான கார்னர்ஸில் நீங்கள் ஒவ்வொரு பால்ஸையும் ப்ளேஸ் பண்ணிட்ட உடனே கீழே இருக்கிற டிக் மார்க்கை கொடுத்துருங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் ஓகே பண்ணிட்ட உடனே அந்த பர்டிகுலர் ஸ்கேன் பண்ண இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்துடும். ஸோ நீங்கள் ஒரிஜினல் இமேஜ், லைட்டர் இமேஜ் மற்றும் மேஜிக் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் இமேஜ் வந்து பாசிபிளான இது கிடச்சிடும். அது உங்கள் ஆப்குள்ளேயே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜை நீங்கள் உங்கள் நண்பர்கள் கூட PDF ஃபார்மேட்டாகவோ இல்லாட்டி இமேஜாகவோ ஷேர் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேலரிலையும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் நான் கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்பில் இதுவும் ஒரு ஆப். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆப் ஷேரிட். இதை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. பட் இருந்தாலும் இதை பற்றின ஒரு சின்ன செய்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தால் போதும், உங்கள் கம்ப்யூட்டர் கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமையும் டேரெக்டாக IP அட்ரஸ் மூலியமாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஹாட்ஸ்பாட் மூலியமாகவும் உங்கள் லேப்டாப்பில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் இன்பில்ட் கிளீனர் இருக்குது. அதே போல் உங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்ட் பட்டன் இல்லாட்டி ரிசீவ் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஃபைலை சென்ட் பண்ணணுமோ அந்த சென்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் ஆன உடனே அதில் யார் வந்து ஹாட்ஸ்பாட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அதில் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியவங்களை செலக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலியமாக உங்கள் கம்ப்யூட்டரில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு டேட்டா கேபிள் ஆக்சஸ் தேவையில்லை. நீங்கள் எந்தெந்த ஃபைலை யார் கூட கனெக்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி ஃபைலும் இங்கே இருக்கும். நீங்கள் வேணும்னா அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு எந்தெந்த டிவைஸ் கூட நீங்கள் கனெக்ஷன் வச்சுருந்தீங்க, எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து உங்கள் டிவைஸில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஷேரிட் மூலியமாக வாங்கின அனைத்து விதமான ஃபைல்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் இங்கே கிடைச்சிடும். எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஆப்பில் ஷேரிட்டும் ஒரு மிக முக்கியமான ஆப். அடுத்ததாக என்ன ஆப்பை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். இப்போ நான் கூகுள் ஹேலோவில் கூகுள் அசிஸ்டன்ட் கூட சேட் பண்ணிட்டு இருக்கேன். சேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிற மெசேஜஸ் எல்லாமே வந்து டேரெக்டாக சென்ட் ஆகிடுது. என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்குது. இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்கும்பொழுது இதெல்லாம் சரி. பட் உங்களுக்கு தெரியாமல் பேக்ரவுண்ட்லேயும் பல விதமான ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள்கிட்டயோ உங்களுடைய தெரிஞ்சவங்க யாராச்சும் ஃபோனை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமல் உங்கள் மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ற ஐடியாவே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்புடைய பேர் மொபிபோல். ஸோ இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபயர்வால் ஸ்டேட்டஸை ஆன் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு ஃபயர்வாலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட தனி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் லாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ் இருக்குது, அதோட ஆப்ஸ் என்னென்ன ஆக்சஸ் எல்லாம் பண்ணுது அப்படின்றது டேரெக்டாக அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூகுள் ஹேலோவை பற்றி செக் பண்ணி பார்க்கலாம். கூகுள் ஹேலோவில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வைஃபைக்கு மட்டும்தான் இருக்குது, இன்னும் மொபைல் டேட்டாக்கு கேன்சல் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம இந்த மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹேலோவில் நம்ம மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எந்த மெசேஜஸ் அனுப்பினாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது சென்ட் ஆகாது. இதுக்கு முன்னாடி நம்ம அனுப்பின ஒவ்வொரு மெசேஜஸ்க்கும் கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ரிப்ளை வந்தது. பட் இப்போ இந்த மெசேஜ் வந்து சென்டே ஆகலை அப்படின்றதுனால ரிப்ளை எதுவும் வரல. கூகுள் ஹேலோவோட இன்டர்நெட் கனெக்ஷனை நான் இந்த ஆப் மூலியமாக பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திரும்பவும் அன்பிளாக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் டேட்டாவை நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே இப்போ போயிட்டு அதே கூகுள் ஹேலோவில் ஹாய் சொல்லி பார்க்கலாம், எப்போ ரிப்ளை வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஆல்ரெடி கனெக்ஷன் ஆகிடுச்சு. அதே போல் உங்களுக்கு ரிப்ளையும் வந்துடுச்சு. ஸோ இந்த ஆப் மூலியமாக
மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ், உங்களுக்கு பிடிக்காத ஆப்ஸோட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் உங்கள் ஃபயர்வால் ஸ்டேட்டஸை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த ஆப் மூலமாக உங்கள் கனெக்ஷன்ஸில் இருக்கிற அனைத்து கனெக்ஷன்ஸையும் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம், அதோட டேட்டாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபயர்வால் ரூல்ஸ் மூலியமாக நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அவுட் கோயிங் கனெக்ஷன்ஸ் அனைத்தையுமே வந்து ட்ராக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்போட இன்டர்நெட் கனெக்ஷன் மற்றும் வைஃபை மற்றும் மொபைல் டேட்டா கனெக்ஷன்ஸோட லிஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மொபைல் டேட்டா மூலியமாக எந்தெந்த ஆப்ஸ் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்றத டேரெக்டாக ட்ரான்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா இந்த மொபைல் டேட்டா கனெக்ஷனை நீங்கள் மொத்தமாகவே பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ யார் வேணாலும் தெரியாமல் அந்த மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணாலும் சரி, இங்கே பிளாக் பண்ணுறதுனால அதோட கனெக்ஷன்ஸ் வந்து போகாது. ஸோ உங்களோட பேலன்ஸும் வந்து ரிடக்ஷன் ஆகாது. அதே போல் நீங்கள் வைஃபை கனெக்ஷன்ஸையும் பிளாக் பண்ணிக்கலாம். உங்கள் பேக்ரவுண்ட் மற்றும் ஃபோர்கிரவுண்ட் டேட்டாஸையும் வந்து டேரெக்டாக வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எந்த ஒரு கனெக்ஷனும் வந்து அவுட் கோயிங் போகாமல் வந்து முற்றிலும் வந்து தடுக்கும். இதனால் உங்களுடைய மொபைல் டேட்டாவாக இருக்கட்டும், வைஃபை கனெக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன் அனைத்தையுமே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி பாதுகாத்துக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் யாராச்சும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்டான ஆப் பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட்ஸ். இந்த 2 அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ விரிவான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த புது ஆப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நான் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் மற்றும் பர்சனல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். ஸோ இப்போ நான் என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் என்னோட இன்னொரு நம்பருக்கும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஓப்பன் பண்ணணும், இன்னொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் இரண்டு அக்கௌண்ட்டை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதுக்கு தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏற்கனவே நான் வாட்ஸ்அப் மற்றும் ட்விட்டர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நான் ட்விட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் நான் ஏற்கனவே ஒரு மெயின் ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செகண்டரி ட்விட்டர் அக்கௌண்ட். ஸோ இப்போ என்னோட ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் நான் 2 விதமான ட்விட்டர் அக்கௌண்ட் வெவ்வேறு அக்கௌண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த ஆப் மூலியமாக உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் 2 முறை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மிக இம்பார்ட்டண்ட்டான ஆப் கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் இன்புட். இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் இன்புட்டை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ எனேபிள் பண்ணது போலவே உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் டேரெக்டாக வந்து அதோட கான்ஃபிகர் லாங்குவேஜஸில் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் வேணும்னா தமிழில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த தமிழ் லாங்குவேஜ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது 8 MBலேருந்து 10 MB வரைக்கும் வரும். இப்போ அந்த நம்மளுடைய தமிழ் மொழி டேரெக்டாக டவுன்லோட் ஆன உடனே நீங்கள் இந்த கீபோர்டை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா டைப் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் கை விரலை வைத்து நீங்கள் வந்து அனைத்தையுமே வந்து எழுதலாம். நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களும் என்ன அப்படின்றத மேலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெகக்னைஸ் ஆகிடுது. ஸோ ரெகக்னைஸ் ஆன உடனே அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் பண்ண தெரியாதவங்களும், அதாவது வந்து வெவ்வேறு மொழிகளில் வந்து நம்மளால் டைப் பண்ண முடியாது, தமிழ் கீபோர்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்றவங்களும் இந்த கீபோர்டு மூலியமாக நீங்கள் ஒரே சமயத்தில் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த லாங்குவேஜ்க்கு டேரெக்டாக ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கை விரலை யூஸ் பண்ணியே டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆப் மூலியமாக நீங்கள் யார் வேணாலும் எந்த ஒரு மொழியிலையும் வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மூலமாக உங்கள் நண்பர்கள் கூட ஈஸியாக சேட் பண்ணிக்கலாம். இது அனைத்து விதமான ஆப்ஸ் கூடயும் இந்த கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் இன்புட் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற கீபோர்டுக்கு பதிலாக இந்த டேரெக்டாக வந்து இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி சேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் தமிழ் டெக்குக்கு இன்றைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டெக்கோட டாப் ஆப்ஸ் வீடியோ நம்பர் 2 உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் இதே போல் இன்னும் பலவிதமான யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஸுடன் சந்திக்கிறேன். உங்களுக்கு இதே போல் வேறு ஏதாச்சும் ஆப்பை பற்றின வீடியோ வேணும், இதே போல் வேறு ஏதாச்சும் ஆப்பை பற்றின டாப் 10 சீரிஸ் வந்து புதுதாக வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.